ஹாய், இன்றைக்கி நான் பூண்டு சட்னி ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம், பொடியாக நறுக்குனது. இது பூண்டு சட்னின்றதுனால வெங்காயம் வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பல் சேர்த்துருக்கிறேன். பூண்டு நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி காரசாரமாக சட்னி செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ இட்லி ஊற்றினாலும் பத்தாது. அடுத்து வரமிளகா சேர்த்திக்கிறேன். இங்கே வந்து நான் 4 வரமிளகா சேர்த்தேன். என்னோடய மிளகா வந்து காரமாக இருக்கும், அதனால நான் 4 தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகா சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறையவே சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீரி மிளகா தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. இது நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியும் இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லெண்ணெயில் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுக்கும்போது 1 வாரம் ஆனால் கூட சட்னி கெடாது. எண்ணெய் பிரிகிற வரையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட காரசாரமான சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஓட்ஸ் இட்லிக்காக செஞ்சுருந்தேன். லாஸ்ட் வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.